தமிழர். நன்றி. அடுத்ததாக சகோதரர் மகேஷ் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இது போன்ற ஒரு பெரிய பொதுக்கூட்டத்திலலாம் நான் பேசினதில்லை. ஆனால் நான் இங்கே பேச வந்திருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் அந்த அளவுக்கு நசுக்கப்பட்டு, அதாவது அரசாங்கம் வந்து இந்த ஆட்டோ தொழிலாளர்களுடைய தொண்டையில் ஏறி நிற்காத குறை, இந்த கஷ்டம் தாங்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து எந்த பக்கம் போனாலும் யாருமே உதவலை. அப்போது ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி ஒரு வாட்ஸ்அப் குழுவை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியுமா? ஆனால் இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஒற்றுமை தான் பலம், நம்மளுடைய ஒருங்கிணைப்பு மட்டும்தான் நம்மளுடைய உரிமைகளை பெற்றுத்தரும். இதை நான் தொடர்ந்து பேசி இந்த கூட்டத்தை கொண்டு போயிட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட ஒரு மனுவை மட்டும்தான் கொடுத்தேன். இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒவ்வொரு நாள் இந்த கலெக்டர் அலுவலகங்கள் கிட்ட டன் கணக்கில் மனுக்கள் குவியுது. இதுக்கு எதுக்காவது உடனே பதில் கிடைக்குதானா? கிடைக்கல. ஆனால் அண்ணன்கிட்ட கொடுத்த ஒரு மனு 5வது நாள் அறிக்கை வெளியாகுது, ஆட்டோ தொழிலாளர்களுக்காக நான் களத்தில் வந்து நிற்பேன்னு. அண்ணன் வந்தார். இப்போ நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கிறேன், நான் அதிகம் பேச போகிறதில்ல. இந்த பைக் டாக்ஸி விஷயத்தை மட்டும் பேசுகிறேன். அப்படின்னா, இந்த ஊடகங்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு கருத்து இருக்குது. அவங்க பாவம் சின்ன பசங்க ஏதோ பிழைக்கிறாங்க, அவன் பிழைப்ப போயிட்டு இந்த ஆட்டோக்காரன் கெடுக்கிறானேன்னு. இது ஒரு வேலை வாய்ப்பா? அரசு வந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா ஒரு புது வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அடுத்தவன் வேலை வாய்ப்பை பரிசு அடுத்தவனுக்கு கொடுக்க கூடாது. துப்பு கேட்ட அரசாங்கம் ஆட்டோ தொழிலாளர்களுடைய வயிற்றுல அடிச்சு கார்பரேட் முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த அரசாங்கம், இந்த திராவிட 50 வருஷமா ஒரு சின்ன ரோட்டை கூட ஒழுங்கா போட தெரியாது இந்த அரசாங்கம் நம்மள அயோக்கியர்களாவே சித்தரிக்கும்படியான ஒரு சூழலை நம்மளுக்கு உருவாக்கி இருக்கு. என்னைக்காவது நம்மளுக்கு வந்து ஒழுங்கான ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்ல. 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 8 ரூபா கொடுப்பான், 6 ரூபா கொடுப்பான். நம்மளுக்கு அது போதாது. திரும்ப போய் போராடிட்டு இருக்க முடியாது. கட்டுப்படி ஆகக்கூடிய மீட்டர் கட்டணத்தை எங்களுக்கு நீங்க நிர்ணயம் பண்ணா நாங்க நிச்சயமா மீட்டர் போட்டு ஓட்டுவோம். அந்த மீட்டர் கட்டணத்தை 10 வருஷமா நிர்ணயம் பண்ணல. யாருக்காவது இங்க இருக்கிற 10 வருஷமா ஒரே சம்பளத்துக்கு வேலை பாக்குறீங்களா? இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை யாராவது அது என்ன ஆட்டோக்காரனுக்கு மட்டும் மீட்டர் கட்டணம் உயர்த்துறதுக்கு உங்களுக்கு 10 வருஷம் இருக்கு? நீதிமன்ற உத்தரவு கூட உங்களால இது வரைக்கும் சரியா செயல்படுத்த முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? நீதிமன்ற உத்தரவு கூட இது வரைக்கும் செயல்படுத்தல இந்த அரசாங்கம். அப்படின்னா இவங்க வந்து யாருக்காக வேலை பார்க்குறாங்கன்னா கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான். கால் டாக்ஸி முதலாளிகள், கால் டாக்ஸி தொழிலாளர்களை மொத்தமாக அழிச்சு அந்த கால் டாக்ஸி மொத்த தொழிலையும் கார்பரேட் நிறுவனங்கள் கையில் கொடுத்து இன்னைக்கு அவன் வந்து 5000 கார் 10,000 காருன்னு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கிறான். அதே மாதிரி ஆட்டோ தொழிலாளர்களையும் நஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவனை வந்து இந்த தொழிலை விட்டு வெளியாக வச்சு அவனை வந்து அந்த தொழிலையும் கொண்டு போயிட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்காக கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை தான் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்குது. நம்ம இந்த தொழிலை விட்டு எல்லாம் போக முடியாது. ஏன்னா இந்த தொழிலுக்கு வந்தவன் அத்தனை பேர் இது கடைசி வாய்ப்பா வந்தவன். இந்த தொழிலை விட்டுட்டு நான் போக மாட்டேன். நீங்க யாராவது போவீங்களா? முடியாது. அப்படின்னா நம்மளுடைய உரிமையை நாம பெறணும், சரியான வாழ்வாதாரத்தை நாம பெறணும். அதுக்கு நாம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அண்ணன் பின்னாடி அணிவகுத்து நிக்கணும். இதை விட உறுதியான சமரசம் இல்லாத சண்டை போடக்கூடிய ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் கிடையாது, ஏன் மொத்த இந்தியாவிலே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால தான் நம்மெல்லாம் அங்கங்க கரண்டு போய் கறந்துட்டு இருந்தோம். அந்த கட்சி இந்த கட்சின்னு. கட்சி எல்லாம் வேண்டாம், நீ யாருக்கு வேணாலும் ஓட்ட போடு. ஆனா தொழிலாளியா அண்ணன் பின்னாடி வந்து நில்லு. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்ப நம்மளுக்கு வந்து காலம் வந்து ஒரு தலைவனை அடையாளம் காட்டி இருக்கு. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு தலைவனை இந்த உலகம் வந்து இயற்கை வந்து அடையாளம் காட்டும். அப்படி நம்மளுக்கு அடையாளம் காட்டப்பட்ட தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு மனு கொடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. நம்ம அவர் பின்னாடி நின்னா என்னெல்லாம் பண்ணுவார்? அதனால தயவு செஞ்ச நண்பர்களே, தோழர்களே, அத்தனை பேரும் ஒரு குடைக்கு கீழே வாங்க. எந்த தொழிற்சங்கத்தில் வேணாலும் நீங்க வரைக்கும் இருந்திருக்கலாம். என்னத்தை சாதிச்சீங்க? என்ன நடந்துச்சு? ஏதாவது கிடைச்சிச்சு? ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து கத்தலா கத்தி போராடிக்கிட்டு இருப்போம், அவன் வந்து பெட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அன்பு தென்னரசன் முதல் மீட்டிங்லேயே சொன்னாரு, தொழிலாளர்களின் உரிமைகளை அடகு வைத்து ஒருபோது நாங்கள் வளர மாட்டோம் அப்படின்னு. அந்த உரிமையை எந்த அரசுக்கா எந்த ஒரு தொழிற்சங்கமாவது கொடுக்குமா? அவர் கொடுத்தார். இப்ப நான் சொல்றேன், ஒரு சரியான தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழல்ல நாம இருக்கோம். இந்த தலைமையை தேர்ந்தெடுத்து இந்த தலைமைக்கு பின்னாடி நாம நின்னோம்னா
நிச்சயமா நாம ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாகும். நம்ம பலம் நம்மளுக்கு தெரியல. ஆட்டோக்காரனை வந்து கிள்ளிக்கீரைகளா இந்த அரசாங்கம் நினைச்சிருச்சு. இந்த திராவிட அரசாங்கங்கள் வந்து மொத்தமா நம்மளை வந்து ஒண்ணுமே இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சிருச்சு. ஏன்னா நம்மளுடைய வறுமை, நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எதையும் பத்தி கவலையே படுறதில்ல. ஆனா இனிமேல் நாம ஏறுற ஒவ்வொரு பேசஞ்சர்கிட்டையும் ஒவ்வொரு பயணிகிட்டையும் பேசணும். ஒவ்வொரு ஆட்டோக்காரனும் நாம் தமிழர் கட்சி பத்தியும் அண்ணனையும் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அடுத்த எலெக்ஷன்ல அத்தனை பேரும் டெபாசிட் இல்லாம போயிடும். நம்ம பலத்தை நாம நிரூபிக்கணும். நாம நிரூபிக்கணும்னா நாம எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன், அண்ணன் சீமான் பின்னாடி நிக்கணும். வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி மகேஷ். அடுத்தது நாம் தமிழர் தொழிற்சங்க